யூசுவலாகவே நிலக்கடலை பச்சை கடலையாக வாங்கி அதை வறுத்து யூஸ் பண்ணுறது தான் வழக்கம். ஏன்னா வந்து வறுத்த கடலையை விட இது கொஞ்சம் குவான்டிட்டி நமக்கு கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும்ல, அதனால தான். ஸோ காலையில் எழுந்திரிச்சு வறுத்துட்டு அப்படியே நிலக்கடலை சட்னிக்கு தேவையான 4 வரமிளகா, கொஞ்சமாக வந்துட்டு தேங்காய் எல்லாத்தையும் வறுத்துட்டு 2 கைப்பிடி அளவுக்கு நிலக்கடலை, கொஞ்சம் புளி உப்பு போட்டு நல்லா தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு தாளிசம் பண்ணி போட்டியாச்சு. இந்த மாதிரி நீங்கள் பண்ணி பாருங்கள், எத்தனை தோசை உள்ளே போகுதுன்னு தெரியாது. ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தாங்களா, ஓவர் டிமாண்டாக இருக்குன்னு சொல்லிட்டு காலையிலேயே நிலக்கடலை சட்னி தான் வச்சுருந்தேன் தோசைக்கு. வயசுலாம் எனக்கும் அப்பாவுக்கும் ஆர்கியூமெண்ட் ஆயிடுச்சுன்னா ஒரு நாளுக்கு மேலே பேசாமல் இருந்தால் கூட அவளால் தாங்க முடியாது. என்னுடைய சைலன்ஸ் அவங்களுக்கு ரொம்பவே ஹர்ட் ஆகுனே சொல்லலாம். ஒரு நாளுக்கு மேலே தாண்டிடுச்சுன்னா அம்மாக்கிட்ட தான் இந்த சண்டை வந்து ஷிஃப்ட் ஆயிரும். ஏன் எப்படி பேசாமல் இருக்கா அப்படின்ற மாதிரி. சில அப்பாக்கள் வந்து கோபப்படுறாங்க அப்படின்னா பாசம் இல்லாமலாம் இல்லை, பாசத்தை வெளிக்காட்ட தெரியல, அவ்வளோதான். கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்குன்னு சொல்லுவாங்க. என்னுடைய அப்பாவுக்கும் என்னுடைய அப்பா மாதிரி இருக்க மற்ற தந்தையர்களுக்குமே இனிய தந்தையர் தின வாழ்த்துக்கள். லஞ்சுக்கு வந்து பிரியாணியும் நேந்திரம் பழத்தில் வந்து பிரதமனும் பண்ணியிருந்தேன். இதோடைய ரெசிபி மேலே லிங்க் கொடுக்குறேன், ஃப்ரீ டைமில்